ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தைரியத்துக்கும் தலைமை பண்புக்கும் பெயர் போன மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் வந்து உங்களுடைய நலம் விரும்பிகள் மூலிமா நீங்கள் ஆதாயம் லாபம் பார்க்குறத தாண்டி உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்களோ, தொந்தரவு கொடுக்குறாங்களோ, சங்கடங்கள் ஏற்படுத்திட்டு இருந்தாங்களோ அவங்க மூலியமாக தான் நீங்கள் லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கான காரண காரியங்கள் என்ன அப்படின்றத கிரக காரணங்களை தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த மாதம் கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் இப்போ எங்கே இருக்கார்? ரிஷபத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். ஓகே, நல்ல இடம் தான், நல்ல விஷயந்தான். அடுத்ததாக இந்த மாதம் துவங்கும் போதே, ஆகஸ்ட் மாதம் துவங்கும் போதே முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மிதுனத்துக்கு போயிட்டார். ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ 3ஆம் இடம் இயற்கை அசுபரான செவ்வாய்க்கு நல்ல ஸ்தானம் தானே, அங்கேருந்து நல்ல பலன் தானே கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. செவ்வாய் வந்து தைரியக்காரகன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த தைரியக்காரகன் தைரிய ஸ்தானத்துக்கு போகும்போது காரகோ பாவநாசின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரகம் கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்தானத்துக்கு அந்த கிரகம் போகும்போது அந்த காரகத்தன்மை வந்து பாதிக்கப்படும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் அதான் காரகோ பாவநாசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் மேசராசின்றது வந்து மேசராசிக்காரர்களுக்கு மிதுன ராசி, செவ்வாய் போய் உட்காரக்கூடிய அந்த மிதுன ராசி அப்படின்றது தைரியஸ்தானம், 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடத்துக்கு காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் அங்கேயே போய் அமரும்போது உங்களுடைய மன உறுதி லேசாக டிஸ்டர்ப் ஆகும். இருந்தாலும் கூட பயம் இல்லை, உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். ஸோ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமரக்கூடிய மிதுன ராசியில் அமரக்கூடிய உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் ஒருத்தர் நல்ல நிலையில் திரிகோண இணைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த திரிகோண இணைவில் இணைகிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு லாபத்தை எப்படியாவது போராடி தட்டு தடுமாறி நமக்கு வருமா வராதா, நம்ம கைவிட்டு மீறி நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் போயிடுமா அப்படின்ற கவலைகள் நிறைய கொடுத்து உங்களுக்கான வெற்றியை கொடுத்துரும். அதில் எந்த சந்தேகம் வேணாம், வெற்றி உறுதி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒரு பயம், பார்த்துட்டோம் கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த விஷயம் நமக்கு சாதகமாக வந்துடுமா பாதகமாக போயிடுமா அப்படின்ற ஒரு கவலையும் பயமும் வருத்தமும் சங்கடமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து எப்போ வரைக்கும் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதம் துவங்கி ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்படி ஆக போகுது அப்படின்னா, இதுவே பழகிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதம் துவங்கி 2வது நாளே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்துக்கும் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதாவது கன்னி ராசிக்கு போகிறாரு. ஸோ கன்னி ராசியில் சுக்கிரன் தனக்காரகன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. கன்னி ராசியில் சுக்கிரன் அப்படின்னா சுக்கிரன் பலம் இழக்கிற இடமாச்சு, நீசஸ்தானமாச்சு. ஸோ அங்கேருந்து சனியாலையும் பார்க்கப்படுவார். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட தனம், பொருளாதார, குடும்ப நிலைகளில் பாதிப்புகள் வருமா அப்படின்னா, இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. சுக்கிரன் வந்து நீசம் ஆகலை. அவர் நீசஸ்தானத்துக்கு போனாலும் ஜோதிட விதிப்படி, விதி விலக்கின்படி அவர் வந்து நீச பங்கம் ஆறாரு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அந்த நீசஸ்தானத்துக்குரிய புதன் இருக்கார் இல்லையா? அந்த புதன் வந்து உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து இருக்கார். அதாவது சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் குருவோட சேர்ந்து, உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து, கடகராசியில் இருக்கார் இல்லையா, அவரோட சேர்ந்து உச்ச பலத்தில் இருக்கிறாரு. மாதம் துவங்கி ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் 18 நாளைக்கு வந்து அவர் வந்து உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால நீச பங்கம். அதுக்கு அடுத்ததாக சிம்ம ராசிக்குள்ளே வந்துடுவார். கடகத்திலேருந்து புதன் வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து இங்கே சிம்ம ராசிக்குள்ளே வந்துடுவார். சிம்ம ராசியில் சூரியனோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற ஒரு கிரகத்தோடு சேர்ந்து பலம் பெற போகிறார். ஆக சுக்கிரன் இந்த மாதம் நீச பலம் போகிறது கிடையாது, நீசம் அடைய போகிறது கிடையாது. அதாவது அவர் பலம் கெட போகிறது கிடையாது, பலமாக தான் இருக்க போகிறாரு. அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து அவர் நீசபங்க ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். சுக்கிரனோட அருளாலையும், சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு கேந்திரம் 4ஆம் கேந்திரத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய போராட்டங்கள் எதுவுமே வீணாகாது. அதே நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், போராட்டம்
தொடர்கதையாக தான் இருக்கும். அந்த போராட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குன்ற ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் ஸ்தானத்தில இந்த மாதம் துவக்கத்தில இருந்து குருவோட சேர்ந்து உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து புதனும், சூரியனும் இருக்காங்க. சிவராஜ யோகம் செயல்படக்கூடிய நேரம். நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், சமூக செல்வாக்கு, பொருளாதார உயர்வு, கௌரவ பொறுப்புகள் நம்மளை தேடி வந்து கிடைக்கக்கூடிய தன்மைகள், தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து குருவோட அருளால் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மேச ராசிக்கு குரு வந்து பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் பாக்கியஸ்தானாதிபதி. இன்னொரு கேந்திரஸ்தானம்னு அவரோட உச்ச வீடான கடகராசியில் சூரியனோட சேர்ந்துருக்கிறார். உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய சூரியன் புதனோட சேர்ந்துருக்கார் இல்லையா? அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 6க்குரிய அதிபதி. அவர் 5ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகத்தையும் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகத்தையும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ எந்த விதமான அதாவது உங்களுக்கே உங்களால் முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு எப்பவுமே நீங்கள் வந்து உங்களோட தன்னம்பிக்கையை விட மாட்டீங்க, இழக்க மாட்டீங்க. நம்மளால் எதுவும் முடியுன்ற அந்த போராட்ட குணமும் தைரியமும் உள்ளவங்க. உங்களுக்கே சில கலக்கங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகம் வேண்டாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சனியோட அதாவது உங்களுக்கு 7.5 சனி காலம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? விரைஸ்தானத்தில் சனி குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா? அந்த குரு வந்து அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து கண்டிப்பாக ஒரு துளி கூட தொல்லை கொடுக்க மாட்டார். அதை நீங்கள் தைரியமாக எடுத்துக்கலாம். காரணம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். உச்சம் பெற்ற குருவால் பார்க்கப்பட்டுட்டு இருக்கார். அதனால் வந்து பயம் இல்லை, தைரியமாக இருக்கலாம். போராட்டங்கள் இருக்கும், அதோடு சேர்ந்து விஸ்வரூப வெற்றியும் இருக்கும். இதில் இன்னும் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டங்கள் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு, சுத்தமாக போராட்டமே இல்லாமல் எளிமையான வெற்றியை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டியது மொதல் விஷயம் உங்களோட குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ கோயிலுக்கு போங்க, இல்லை அல்லது மனசில் நினச்சி கும்பிட்டுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றுவாங்க. அது போக சூரியன் சனி கனெக்ஷன் திரிகோண தொடர்பு இருக்காங்க. இந்த பக்கம் ராகு செவ்வாய் திரிகோண தொடர்பு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து நிச்சயமாக மேச ராசிக்காரர்கள், பொதுவாக மேசராசிக்காரர்கள் அப்படின்னாலே முருகனுடைய அருள் பெற்றவங்களால முருக வழிபாடு நம்ம பரிந்துரைக்கிறது இயல்பான விஷயம்தான். இப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நீங்கள் வந்து விஷ்ணு துர்க்கையையும் ராஜராஜேஸ்வரி அம்மனையும் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை எல்லாமே சிறப்பாக உயர்ந்து ஆரோக்கியத்தோட, சந்தோஷத்தோட நிம்மதியாக இருப்பீங்கன்றத சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம ராசிக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில் பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க நல்லது வருன்றீங்க, ராஜாவே வருன்றீங்க, ஜாக்பாட் அடிக்குன்றீங்க, புதையல் யோகம்ன்றீங்க, எதுவும் அந்த மாதிரி தெரியல சார், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது சொல்லுவீங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நானுமே பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்கே பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில் இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, இது வந்து ராசி அப்படியே ராசியை தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் வந்து சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல்காரகன் மற்றும் தாய்க்காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கு பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரகன். சந்திரன் வச்சு தான் ராசியை நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு ராசி சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ, அங்கே என்ன நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டால் இந்த பலன்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை எதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா, மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது? மனசு. மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க.
ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா, நாமளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம் அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரக அமைப்புகளை பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோடய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.